அனைவருக்கும் ஜீரோமணி சேனலின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போற சிறப்பான பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏலக்காய் பற்றியதுங்க. ஏலக்காய் என்று சொன்னாலே நிறைய பேருக்கு நினைவுக்கு வருவது சமையலுக்கு பயன்படுற ஒரு பொருளாதான் தெரியும் இல்லையா? ஆனா இதை தாண்டி இதுக்கு நிறைய மகத்துவமான பிரமிப்பு மிக்க சக்திகள் இருக்குங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஏலக்காய் பற்றிய ஆன்மீக பூர்வமான சக்திகளும் அதிகமா இருக்குங்க. அறிவியல் பூர்வமான சக்திகளும் இதுக்கு நிறையவே இருக்குங்க. கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏலக்காயை பயன்படுத்தி நம்ம உடல் நலத்திற்கு எவ்வளவு நன்மைகள் எல்லாம் சேர்க்க முடியும் அப்படின்னு பார்க்கலாங்க. இதை நான் ஒரு தனிப்பதிவா போடுறேன். இப்ப நாம இந்த பதிவுல பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீக சம்பந்தமான ஒரு பதிவை தான் பார்க்க போறோம். நமது ஜீரோமணி சேனலை இப்பதான் முதல் தடவையா பார்க்க போறீங்க அப்படின்னா, நமது வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்ப நாம பூஜை அறையில இந்த ஏலக்காயை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். என்னுடைய பாட்டி எனக்கு சொன்ன இந்த ஏலக்காய் பற்றிய தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க. அதாவது இந்த ஏலக்காய்க்கு பணத்தை ஈர்த்து வைக்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தினமுமே இந்த ஏலக்காயை நம் உடல்ல ஒரு ஏலக்காய் வீதம் சேர்த்துக்கிட்டு வந்தோம்னு சொன்னா நம் உடலுக்கு மிக மிக நல்லதுங்க, ஆரோக்கியம்னு சொல்லி இருக்காங்க. நம்ம வீடுகள்ல இந்த ஏலக்காயை சரியான முறையில பயன்படுத்திட்டு வந்தோம்னு சொன்னா நம்ம வீட்டுல பண பற்றாக்குறைக்கு எந்த குறைவும் இருக்காது. அதே போல வீட்டுல இருக்கிறவங்களோட மன பிரச்சனைகளுக்கும் மன உளைச்சல்களுக்கும் ஒரு நல்ல தீர்வா இருக்குங்க. சில பேர் கேட்பாங்க, எந்த மாதிரியான மன உளைச்சலா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் எந்த தவறுமே செய்திருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க மேல பழி வந்து விழுந்துரும். இதனால நம்ம தப்பே செய்யலையே, நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே, நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுவாங்க இல்லையா? இது போல செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அதோட வருத்தம் வந்து சொல்லவே முடியாதுங்க இல்லையா? இது போன்ற நேரங்கள்ல இந்த ஏலக்காயை ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து தண்ணியில நசுக்கி விட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிங்கன்னா போதும். கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனது வந்து ரிலாக்ஸ் ஆயிடுங்க. பொதுவாகவே நம்ம வீடுகள்ல தினமுமே விளக்கு ஏற்றி எப்படி வழிபட்டு வருகிறோமோ அதே போல ஒரு சின்ன சொம்புலையோ இல்ல சின்ன டம்ளர்லையோ தினமுமே இறைவனுக்கு தண்ணீர் வச்சுதாங்க நம்ம வழிபட்டு வரணும். இது போல நீங்க செஞ்சுட்டு வரீங்களான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல நாம தினமுமே இறைவனுக்கு தண்ணீர் வச்சுக்கிட்டு வரோம் இல்லையா? அந்த தண்ணீர் வச்சிருக்க பாத்திரம் ஒரு பித்தளை செம்போ, செம்பு சொம்போ, பித்தளை டம்ளரோ, செம்பு டம்ளரோ தான் இருக்கணும். பொதுவாகவே நம்ம வீட்டு பூஜை அறையில பயன்படுத்துற பூஜை சாமான்கள் பித்தளை, செம்பு இது போல இருந்தா மிகவும் விசேஷமா இருக்குங்க. சில பேர் தினமுமே புதிதா தண்ணீர் மாற்றி வைப்பாங்க. இன்னும் சில பேர் 2 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீரை புதிதா மாற்றி வைப்பாங்க பாத்திரத்துல. உங்களுக்கு எது வசதியோ அது போல செய்துக்கோங்க. ஆனா 2 நாட்களுக்கு ஒரு தடவை கண்டிப்பா புதிதா தண்ணீர் மாத்திடணுங்க. அதே தண்ணிய 1 வாரத்துக்கோ 4 நாட்களுக்கோ 3 நாட்களுக்கோ வச்சிருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. அது தீமைதான் பயக்கும், நன்மை பயக்கவே பயக்காது. இது போல நாம தினமுமே சாதாரணமா வச்சுட்டு வர்ற இந்த தண்ணீர்ல 2 ஏலக்காயையும் ஒரு மிளகு அளவுக்கு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து வச்சுட்டு வந்தோம்னு சொன்னா மகாலட்சுமியோட பரிபூரண அருளும் மகாவிஷ்ணுவோட பரிபூரண அருளும் நமக்கும் நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கும் முழுமையா நிரம்பி காணப்படுங்க. சில பேர் கேட்பாங்க, இப்படி செய்தா உடனே எனக்கு பணம் தங்கிடுமா, பணம் கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எந்த விஷயங்கள் செய்தாலும் நமக்கு உடனே பலன் கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்க கூடாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல எதிர்மறையான எண்ணங்கள் சக்திகள் நிறைய இருக்கும். நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல பலனை எதிர்பார்க்க கூடாது. நம்ம செய்யற விஷயங்களை நாம தொடர்ந்து செய்துகிட்டே தான் வரணும். ஒரு 48 நாட்களுக்கு இதை தொடர்ந்து செய்துட்டே வந்தீங்கன்னு சொன்னா நம்ம வீட்டுல இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள் சக்திகள் வெளியே போயிட்டு நேர்மறையான எண்ணங்கள் சக்திகளை வீட்டுக்குள்ள கொண்டு வருங்க. இதற்கு பிறகுதான் நமக்கு வேண்டியது எதுவாயினும் கிடைக்க பெறும்னு நான் சொல்லிக்கிறேங்க.
இது போன்ற பரிகாரங்கள் எல்லாமே 48 நாட்களுக்கு தொடர்ந்து செய்துட்டே வரணுங்க. அப்பதான் இதோட பலன் நமக்கு முழுமையா கிடைக்கும்னு சொல்லிக்கிறேன். பொதுவா பாருங்களேன், ஒரு கோவில்ல கும்பாபிஷேகம் நடைபெறுது அப்படின்னு சொன்னா 48 நாட்களுக்கு மண்டலாபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா? இது இன்றளவும் எப்போதுமே வழக்கத்துல உள்ள ஒரு பழக்கம்தான். இது போல எதுக்கு மண்டலாபிஷேகம் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நமது ஜீரோ மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்த பதிவுகள்ல இதை பற்றியும் பதிவுகள் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் முதல்லயே சொன்னது போல ஏலக்காய்க்கு நிறைய சக்திகள் அம்சங்கள் இருக்குங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய முழு ஆதரவையும் இதே போல எனக்கு தொடர்ந்து கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க. நமது ஜீரோ மணி சேனலோட இந்த சிறப்பான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என் மரியாதை கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.